பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் கூட நம் தேவ கோபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். காட்ஸ் ஆங்கர் என்றால் என்ன என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அப்படி கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது என்று எண்ணாகமம் 32:13 கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு விரோதமாக கிரியைகளை செய்யும் போது, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது இந்த தேவ கோபம் நம்மேல் ஊற்றப்படுகிறது என்பதை நாம் அறிவோமாக. 100 நாட்களில் செல்ல வேண்டிய கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் சுற்றி நடக்க பண்ணினார் என்பதை அறிவோமாக. மட்டுமல்ல, கர்த்தர் தமது கோபத்திலும் உக்கிரத்திலும் சோதோமையும் கொமராவையும் அத்மாவையும் செபோயிமையும் பாழாக்கினார் என்று நாம் அறிவோமாக. எனவே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்போமாக. கர்த்தர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார் என்று யோபு 9:5 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கர்த்தர் தேசத்திற்கு இயற்கையினால் பேரழிவுகளை கொண்டு வருகிறார் என்று அறிவோமாக. தேசத்தில் விக்கிரக வணக்கத்தை நாம் வணங்காதிருப்போமாக. ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ்வோமாக. கர்த்தருடைய காணிக்கைகளை செலவு பண்ணுகிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நீங்கள் காணிக்கை குறித்து உண்மையாக இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் துன்மார்க்கமாய் செலவு பண்ணுகிறீர்களா? கர்த்தர் தம்முடைய பணத்தை குறித்து அவர் அக்கறை கொள்கிறார் என்பதை அறிவோமாக. தேவ கோபம் உங்கள் மேல் ஊற்றப்படும். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாவிட்டால் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வீர்களாக.